மான்களின் கால்களை கர்த்தர் தருகிறார். ஏன்னா இந்த கால் வந்து கர்த்தர் கொடுக்கிற கால், மான் கூட கால். சத்துரு ஒரு கால் கொடுப்பான், அது என்னன்னா குதிரையோட கால். நான் எப்படி சொல்றேன்னு நீங்க புரிந்து கொள்ளும்படியாக, சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்று நோக்கமுள்ள வாழ்க்கை, பர்பஸ்ஃபுல் லைஃப். இப்ப இந்த மானுடைய கால் எதை குறிக்குதுன்னா நோக்கமுள்ள வாழ்க்கை. எனக்குன்னு ஒரு நோக்கம் கர்த்தர் கொடுப்பார், அதை தான் நான் வாழணும். இன்னொன்னு குதிரையுடைய கால், அது என்ன? வெற்றியுள்ள வாழ்க்கை. இந்த உலகத்துல ஒரு வார்த்தை நம்ம காதுல போட்டுட்டே இருக்கோம், செட்டில் ஆயிட்டீங்களா? இந்த வார்த்தை உங்கள் காதுகளில் விழும்போது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் செட்டில் ஆகிறதுக்காக இந்த உலகத்துல வரல, நான் நோக்கத்துக்காக இந்த உலகத்துல வந்திருக்கிறேன். நான் உலகம் என்ன கத்துக் கொடுக்குன்னா, இந்த குதிரையுடைய ஓட்டத்தை கத்துக் கொடுக்கும். குதிரைக்கு ஓடும்போது அது கண்ணு முன்னால என்ன இருக்குன்னு தெரியாது, அதை எதுக்காக ஏவுனாங்களோ அதுக்காக ஓடிட்டே இருக்கும். ஏன்னா குதிரைக்கு சுய புத்தி கிடையாது. அதான் வேதம் சொல்லுது, வாரினாலும் கடி வாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போல் நீ இருக்க வேண்டாம். பிசாசு அந்த வெறிய தள்ளிட்டே இருப்பான். ஒன்னு படிப்பு, இல்ல பட்டம், இல்ல வேலை, இல்ல வீடு, இல்ல காரு, இல்ல பங்களா, எதையோ ஒன்ன நோக்கி தான் இந்த கால் ஓடிட்டே இருக்கும். அதான் குதிரையின் கால். வேதம் சொல்லுகிறது 147ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்கள் எரியப்படார். பழைய ஏற்பாட்டுல யுத்தத்துக்கு போவாங்க இல்லையா ஜவங்க, நோ ஹார்ஸ். தாவீது குதிரையே கிடையாது, யோசுவா குதிரையே கிடையாது, மோசே குதிரையே கிடையாது. ஆனா அவங்களை எதிர்த்து வந்த எல்லா ராஜாவும் குதிரையில வருவான். நாமும் யோசுவாவை போல, மோசேயை போல, தாவீதை போல இந்த உலகமாகிய ராஜாக்களின் மத்தியிலே ஆவிக்குரிய ராஜாக்களாய் கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்ப அவங்க எல்லாம் நம்மளை எதிர்த்து வரும்போது குதிரையில தான் வருவாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரர்களின் கால்களில் பிரியப்படார். இயேசுடைய கால்களையே குதிரை கால்களா மாத்த வந்தவன் பிசாசு. மேல கொண்டு போய் உட்கார வைக்கிறான் உப்பரிகையில. இயேசுவே, உமக்கு முன்னால இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வைக்கிறேன். ரோம பேரரசா, எகிப்தா, பாபிலோனிய கிங்டமா, எந்த ராஜா, எல்லாம் எங்க தான் இருக்காங்க. நீங்க ஒண்ணு என் கால் அப்படியே தொட்டு கும்பிட்டுருங்க. இதை அதை பார்த்துட்டு அவர் விலகி போயிடட்டும். இது எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன். அப்பதான் இயேசு சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே, நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வந்தவன் நினைச்சேனே, நான் நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ வந்தவன். என்னுடைய ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல, மரணமும் பாதாளமும் ஆகிய நீ சங்கரிக்கப்படும் வரைக்கும் நான் ஜெயிப்பேன். இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. படிக்கிற பிள்ளையா இருக்கியா? வேலை பார்க்கறவங்க இருக்கீங்களா? வீட்டு பெண்கள் இருக்கிறீங்களா? ஊழியத்துல இருக்கீங்களா? முதல்ல உங்க ஓட்டத்தை முதல்ல கர்த்தர் பார்க்கிறாரு. உன் கால்கள் குதிரையின் கால்களா இருக்கக்கூடாது, அது மான்களின் கால்களா இருக்கணும்.